டயபெட்டிக் அல்சர்ஸை சுற்றி சொல்லப்படுற கட்டுக்கதைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிரேக்கிங் த மித் சீரிஸ். நான் டாக்டர் சுந்தரராஜன், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், சென்னையிலேருந்து. என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற நம்புற கட்டுக்கதைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மித் நம்பர் 1, காயங்கள் வலிக்கலைன்னா வருத்தப்பட தேவையில்லை. கிடையாது. எல்லா டயபெட்டிக் அல்சர்ஸ்க்கும் வலி இருக்கும்போது அது ஒரு நல்ல அறிகுறி. வலி இல்லைனா தான் நம்ம கொஞ்சம் பயப்படணும், ஏன்னா டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகுது. மித் நம்பர் 2, ஓப்பனாக விடுற காயங்கள் சீக்கிரம் மாறும். கிடையாது. எந்த ஒரு காயத்தையும் மருந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது தான் சீக்கிரம் மாறும். ஓப்பனாக விடும்போது அதில் கிருமி தொத்துக்கான வாய்ப்புகள் அதிகம், ஆடுறதுக்கான டைம் இதுவாகும். மித் நம்பர் 3, காலை ஆடாமல் அசையாமல் வச்சுருக்கும் போது காயம் சீக்கிரம் ஆகிடும். கிடையாது. இனிஷியல் ஃபேஸஸில் மட்டும்தான் காலை ஆடாமல் வச்சுருக்கிறது நல்லது. கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் காலை அசைக்கும் போது தான் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அப்போ தான் காயம் சீக்கிரமாகும். இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சீரீஸை சந்திப்போம். பை. அடுத்த வீடியோவில் எந்த டிசீஸ் பற்றி பேசணும்னு கமெண்ட்டை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.